फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தேர்வு ஓகேவா. சோ தகுதி தேர்வுல வந்து நமக்கு தமிழ் இலக்கண டாபிக் தமிழ் டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு பொருட்பன்மொழி அப்படிங்கிறது. சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நிறைய தமிழ் சார்ந்த வீடியோக்கள் போட்டிருக்கோம், அது எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பொருட்பன்மொழி. அதாவது என்னன்னா ஒரே பொருளை தரும், மீனிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து அந்த ஒரே பொருளை ரெண்டு சொற்களோ அல்லது மூணு சொற்களோ வந்து அந்த மூணு சொற்களுமே ஒரே பொருளை உணர்த்துச்சு அப்படின்னா அதுதான் ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது எதுக்காக ஒரே அர்த்தம் தானே கொடுக்குது, அது ஏன் ரெண்டு தடவை மூணு தடவை வருது அப்படின்னா அது வந்து செயலோட ஓசை நயத்திற்காக அந்த மாதிரி வரும். இல்லை அப்படின்னா அந்த பொருளை வந்து அழுத்தமா வலியுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பொருட்பன்மொழி அப்படிங்கிற பதத்தை வந்து இலக்கணத்துல யூஸ் பண்றாங்க. சோ இந்த ஒரு பொருட்பன்மொழி குறித்து நன்னூல்ல 396வது பாடல்ல சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஒரு பொருள் பயக்கும் பல சொல் ஒரு முறை வந்தாலும் அது குற்றமாகாது. ஓகேவா, ஒரே பொருள் தரக்கூடிய பல சொற்கள் ஒரு முறை வந்தாலும் அது குற்றமாகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப செயலா இருக்கட்டும் உரைநடையில இருக்கட்டும் இதுல வந்த ஒரு பொருட்பன்மொழிங்கிறது பயன்படுத்துறது ஒரு மரபாக இருக்கு. பெரும்பாலும் செயல்களோட ஓசை நயத்திற்காகவும் உரைநடைகள்ல ஒரு கருத்தை வலியுறுத்துறதுக்காக ஆணித்தனமா வலியுறுத்துறதுக்காக பயன்படுது. இதுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது. இதுல உயர்ந்தோங்கி அப்படிங்கிறதா ஒரு பொருட்பன்மொழி சொல். அதாவது உயர்ந்தனாலும் ஓங்கினாலும் ஒரே மீனிங் தான் சொல்லுது. உயரமானது அப்படிங்கறத சொல்றதுக்கு உயர்ந்து ஓங்கி இது ரெண்டுமே ஒரே பொருளை தர்றதுனால இது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கனால இது ஒரு பொருட்பன்மொழி சொல். அடுத்து ஒரு ஏழை குழந்தையின் கண்கள் குளிர்ந்தாழ்ந்து குளிர்ந்து தாழ்ந்து ரெண்டு சொற்கள் இருக்கு. ஸோ குளிர்ந்துனாலும் தாழ்ந்துனாலும் ரெண்டுமே ஒரே மீனிங்கை தான் குறிக்குது. அப்ப இது ரெண்டுமே என்ன ஆகுது, ஒரே பொருளை தரக்கூடியதுனால இது ஒரு பொருட்பன்மொழி அப்படிங்கிறத குறிக்கிறாங்க. அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அடுத்து நடுமையம், நடு அப்படின்னாலும் சென்டர் நடுவுல இருக்கதான் குறிக்குது, மையம்னாலும் அதைத்தான் கொடுக்குது, நடுமையம். மீமிசை, மீமிசை ஞாயிறு. ஸோ மீமிசைங்கிறதும் அதே மாதிரி தான். ஓகேவா, நடு மையம் ரெண்டுமே ஒரே பொருளை சொல்லுது. மீ மிசைங்கிறது மேற்பகுதி, மேற்பகுதிங்கிற அர்த்தத்தை மீனாலும் குறிக்குது மிசைனாலும் குறிக்குது. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து ஒரே பொருளை அழுத்தமாக நமக்கு உரிக்கிறது சொல்லுது. ஒரு பொருட்பன்மொழி சிறப்பின் வளா அப்படின்னு சொல்லி எந்த நூல்ல சொல்லியிருக்காங்களா, நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஸோ நிறைய இருக்கு, அதுக்குரிய விளக்கத்தோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து புக்ல கொடுத்துருப்பாங்க. மீ மிசை, மீ பிளஸ் மிசைன்னு சொல்றோம். மீனாலும் மிசைனாலும் ரெண்டுமே மேல் அப்படிங்க மேற்பகுதி இல்லைன்னா மேல் அப்படிங்கிறத தான் குறிக்குது. அடுத்து ஒரு தனி, ஒரு குட்டல் தனி, ஒரு நாளும் தனினாலும் சிங்கிள் பீஸ் ஒன்றுங்கிறத தான் குறிக்குது. அப்ப இது வந்து என்னது ஒரு பொருட்பன்மொழியில வரக்கூடியது. உயர்ந்தோங்கு, உயர்ந்த கூட்டல் ஓங்கு, இது ரெண்டுமே என்னது உயரத்தை குறிக்கக்கூடியது. நடுமையம் அதே மாதிரிதான் நடுப்பகுதியை குறிக்கக்கூடியது. உவப்ப மகிழ்ந்து, உவப்ப மகிழ்ந்து, உவப்ப மகிழ்ந்து இது ரெண்டுமே மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய சொல். கண்டு தரிசித்தான், கண்டு தரிசித்தான், கண்டுனாலும் தரிசித்தான், கண்டுனாலும் பார்க்கிறதான், தரிசித்தல்னாலும் பார்க்கிறதா. அப்ப ரெண்டுமே அதே மீனிங் தான் சொல்றாங்க. பற்பல, பல பல சேம் தான். அதே மாதிரி மீமிசை ஏற்கனவே பார்த்தோம், மீனாலும் மிசைனாலும் மேல் தான், மேற்பகுதியை குறிக்கக்கூடியது. ஒரு தனிங்கிறது ஒன்றை குறிக்கக்கூடியது. நடு மையம்ங்கிறது நடுப்பகுதியை குறிக்கக்கூடியது. உயர்ந்தோங்கி, உயர்ந்து குட்டல் ஓங்கிங்கிறது உயரத்தை குறிக்கக்கூடியது. ஓங்கி உயர்ந்த இந்த சொற்களும் வரும். ஓங்கி உயர்ந்தனாலும் உயரத்தை தான் குறிக்குது. குவிந்தாழ்ந்து குளிர்ந்தாழ்ந்து இந்து வரும் இல்லையா, இந்து வரும். ஸோ அப்ப மிகவும் ஆழமான பகுதிங்கிறத குறிக்குது. குளிர்ந்த சீதள அப்படின்னா குளிர்ச்சியை குறிக்கக்கூடியது. இந்த ரெண்டு சொற்களுமே குளிர்ச்சியை குறிக்கக்கூடியது. கவலை துன்பம் துயரத்தை குறிக்கக்கூடிய இரண்டு சொற்கள். நேசபாசம் ரெண்டுமே அன்பை குறிக்கக்கூடியது. வாய்மை உண்மை, வாய்மை உண்மைங்கிறது உண்மையை குறிக்கும் சொற்கள். மலர்ந்த பூத்த இது வந்து மலர்தலை குறிக்கக்கூடியது. வெற்றி வாகை ரெண்டுமே வெற்றியை குறிக்கக்கூடியது, வாகைனாலும் வெற்றி.
கூர் நுனி, கூர்னாலும் நுனினாலும் கூர்மையை குறிக்கக்கூடியது. ஸோ அப்போ கூர்மையான பகுதி அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. முழு முதல், முதன்மையானது அப்படிங்கிறதை குறிக்கும். பொலிவு அழகு, அழகை குறிக்கக்கூடிய சொற்கள். சீர் சிறப்பு, சீரும் சிறப்புமாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு என்ன மீனிங்னா மேன்மை அடைய வேண்டும் அப்படிங்கிறதை குறிக்கக்கூடியது. ஆதி முதல், ஆதினாலும் முதல் தான், ஓகேவா, தொடக்கத்தை தான் குறிக்குது. ஆதி முதல். அந்தம் இறுதி, இது முடிவை குறிக்கக்கூடியது. நாமம் பெயர், நாமம்னாலும் பெயர்னாலும் சேம் தான். ஞாயிறு கதிரவன், ஞாயிறு கதிரவனுமே ரெண்டுமே சூரியனை குறிக்கக்கூடிய சொற்கள். திங்கள் நிலவு சந்திரனை குறிக்கும். புவி உலகம் பூமி. காடு அடவி, அடவினாலும் காடு தான். ஸோ அப்போ காடு அடவினா வனத்தை குறிக்கக்கூடியது. ஆழி கடல், கடலை குறிக்கக்கூடியது. வன்மை கொடை, ஈகையை குறிக்கக்கூடியது. திண்மை வலிமை, உறுதியை குறிக்கக்கூடியது. நுண்மை மென்மை, மென்மையை குறிக்கக்கூடிய சொல். புதுமை நவீனம், புதியது, ரெண்டுமே புதுமைனாலும் நவீனம்னாலும் புதியது. வியப்பு ஆச்சரியம், இது வியப்பை குறிக்கக்கூடிய சொற்கள். இன்னல் அல்லல், ரெண்டுமே துன்பத்தை குறிக்கக்கூடியது. இன்னல் அல்லல். உவகை கழிப்புனா மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது. ஊறு துன்பம், ரெண்டுமே இடையூறை குறிக்கக்கூடியது. ஊறு துன்பம். அறம் தர்மம், நற்செயல்களை குறிக்கக்கூடிய சொற்கள் தான் அறம் தர்மம். அடுத்து தவம் நோன்பு, தவத்தை குறிக்கக்கூடியது. எழில் வனப்பு, இதுமே அழகை குறிக்கக்கூடிய சொற்கள். புனல் நீர், இது ரெண்டுமே தண்ணீரை குறிக்கக்கூடிய சொற்கள். விண் ஆகாயம், வானத்தை குறிக்கும். சேய் மைந்தன், சேய்னாலும் மைந்தனாலும் குழந்தையை குறிக்கும், மகனை குறிக்கக்கூடிய சொல். கோ மன்னன் அரசனை குறிக்கக்கூடிய சொல். அன்னை தாய், ரெண்டுமே தாயை குறிக்கும். மடல் கடிதம், மடல்னாலும் கடிதம்னாலும் ஒண்ணுதான். நாவாய் கப்பல், இது எல்லாமே கப்பலை குறிக்கும் சொற்கள். வெற்பு வரை, ரெண்டுமே மலையை குறிக்கும். கானகம் அடவி, காட்டை குறிக்கும். மலிந்து நிறைந்தது, மலிந்து நிறைந்தது, ரெண்டுமே நிறைவாக இருக்கு அப்படிங்கிறதை குறிக்குது. வற்றி வறண்டு, வற்றினாலும் வறண்டுனாலும் காஞ்சு போச்சுங்கிறத குறிக்குது. ஒல்கா அழியா, அழியா அப்படின்னா குறையாத, ஒல்கானாலும் குறையாத. அருமை சிறப்பு, இதெல்லாமே மேன்மையை குறிக்கும். தாரணியில தரணி உலகம், இது பூமியை குறிக்கும். செந்தமிழ் பைந்தமிழ் எல்லாமே தமிழோடைய பண்பு தொகைகள், இதெல்லாமே பண்பை குறிக்கக்கூடியது. வாடி வதங்கி, வாடி போதல். ஓடி விரைந்து அப்படின்னா வேகமா வர்றதை, ஓடுறதை கொடுக்கக்கூடியது. தேடி நாடினா ஒரு பொருளை தேடி போறது, தேடுதல். பாடி இசைத்து, பாடுதலை குறிக்கும். ஆடி அசைந்து அப்படின்னா ஆடுதலை குறிக்கும். கூடி இணைந்து, கூடுதல், சேர்ந்திருக்கிறதை குறிக்கும். பிரிந்து விலகி, ரெண்டுமே பிரிதலை குறிக்கக்கூடியது. அற்று அழிந்து அப்படிங்கிறது நீங்குதல், அற்றுனாலும் நீங்குதல், அழிந்தனாலும் நீங்குதல். உற்றார் உறவினர், ரெண்டுமே சொந்தங்களை குறிக்கக்கூடிய சொற்கள். சுற்றுச்சூழல் இல்லைன்னா சுற்றம் சூழல், இதெல்லாமே சுற்றத்தை குறிக்கக்கூடியது. மாறி மலை, ரெண்டுமே மலை. கீர்த்தி புகழ், இது ரெண்டுமே புகழை குறிக்கும் சொற்கள். காயம் உடல், காயம்னாலும் தேகம்தான், உடல்னாலும் தேகம்தான். மௌனம் அமைதி, அமைதியை குறிக்கும் சொல். புலரி விடியல், புலரி விடியல் காலையை குறிக்கும் சொற்கள். வல்லமை ஆற்றல், வலிமையை குறிக்கும். துணி புலவி, துணினாலும் புலவினாலும் சிறு ஊடல், சண்டைகளை குறிக்கக்கூடியது. யாழ் இசை, யாழ்னாலும் இசைதான் குறிக்குது. வேலம் யானை, யானையை குறிக்கும் சொல் தான் வேலம். பகற்செப்பு, ரெண்டுமே கூறுதலை குறிக்கும். உற்று கவனித்து பாருன்னு சொல்லுவாங்க. உற்று கவனித்து அப்படின்னா பார்த்தலை குறிக்கும். பெரிய மா அப்படின்னா என்ன அர்த்தம், மானாலும் பெரியது. நாடி தேடி, தேடுதலை குறிக்கும். நாடி தேடினா தேடுதலை குறிக்கும். அகன்று விலகி, ரெண்டுமே நீங்குதலை குறிக்குது. தூய்மை சுத்தம், எல்லாமே சுத்தத்தை குறிக்கும். பரிசு வெகுமதி, பரிசு வெகுமதினா பரிசு பொருட்களை குறிக்கும். அறிவு புத்தி, ரெண்டுமே மதி, அறிவை குறிக்கக்கூடியது. விவரம் செய்தி, அது விளக்கத்தை குறிக்கக்கூடியது. தினந்தோறும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அப்படின்னு அர்த்தம். சமயம் மதம் ரெண்டும் சமயத்தை குறிக்கக்கூடியது.
சர்க்கார் அரசாங்கம், சர்க்கார் அரசாங்கம் ரெண்டுமே சர்க்கார்னாலும் அரசாங்கம் தான். புத்தகம் நூல் ரெண்டுமே நூலை குறிக்கும். பள்ளி கூடம் ரெண்டுமே பள்ளிக்கூடத்தை குறிக்குது. திரைப்படம் திரைப்படத்தை குறிக்கக்கூடியதான் திரையும் படமும். கதை புனைவு, புனைவுனா அதுவும் கதையைத்தான் குறிக்குது. விமானம் வானூர்தி, விமானம் வானூர்தி ரெண்டுமே விமானத்தை குறிக்கும். கப்பல் நாவாயினாலும் கப்பல் தான். ஆறு நதி இது ரெண்டுமே ஆறு. மலை குன்று, குன்றுனால என்ன அர்த்தம்? மலை தான் அர்த்தம். காடு வனம் ரெண்டுமே காட்டை குறிக்குது. பூமி உலகம் பூமியை குறிக்கும் சொல். வானம் ஆகாயம், ஆகாயமும் வானத்தை தான் குறிக்கும். சூரியன் கதிரவன் சூரியன். சந்திரன் நிலவு நிலவு. மலை மாறி மலை. காற்று வழி, வழினா அதுவும் காற்று தான். தீ நெருப்பு ரெண்டுமே தீயை குறிக்கும். தண்ணீர் புனல், புனல்னா நீருன்னு அர்த்தம். அம்மா அன்னை ரெண்டுமே தாயை குறிக்கும். அப்பா தந்தைனா தந்தையை குறிக்கும். மகன் செய்னா பிள்ளைகளை குறிக்கும். மகள் செல்வி அப்படின்னா மகள் பெண் பிள்ளைகளை குறிக்கும். அரசன் கோ மன்னனை குறிக்கும். அறிஞன் சான்றோன் அறிவாளியை குறிக்கக்கூடிய சொற்கள். பகைவன் எதிரி இது ரெண்டுமே பகையை குறிக்கும். நண்பன் தோழன் நட்பை குறிக்கும். உயர்ந்தோங்கி உயர்வை குறிக்கும். தாழ்வு வீழ்ந்த அப்படின்னா இழிவை குறிக்கும். எழில் அழகு அழகை குறிக்கும். பெரியம்மா பெரிய பொருளை குறிக்கும். சிறிய சிறு இது ரெண்டுமே சின்ன பொருட்களை குறிக்கும். விரைவு வேகம் இது ரெண்டுமே வேகத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். மெது மெல்ல இது ரெண்டுமே மெதுவாக நடக்கணும் அப்படிங்கிறத குறிக்கிறது. பழைய தொன்மை, தொன்மைனாலும் பழைமைன்னு தான் அர்த்தம். புதிய நவீனம் இது ரெண்டுமே புதுமையை குறிக்கும். முழு நிறை இது முழுமையை, நிறைனாலும் முழுமையை குறிக்கக்கூடியது. வெற்றி வாகைனா வெற்றி. தோல்வி வீழ்ச்சினா தோல்வி. பாட்டு பாடல் இதெல்லாமே பாடலை குறிக்கும். ஆடல் நடனம் ஆடலை குறிக்கும். விளையாட்டு பந்தயம் விளையாட்டை குறிக்கும். படிப்பு கல்வி கல்வியை குறிக்கும். வேலை பணி பணியை குறிக்கும். உண்மை மெய் சத்தியத்தை குறிக்கும். பொய் புனைவு பொய்யை குறிக்கும். அறிவு மதி ரெண்டுமே புத்தியை குறிக்கும். அன்பு நேசம் அன்பு. பகை குரோதம், குரோதம்னா பகையை குறைக்கும். குரோதமா விரோதமா? விரோதம்னு நினைக்கிறேன். ஆசை வேட்கை இது ரெண்டுமே விருப்பத்தை குறிக்குது. கோபம் சினம் சினத்தை குறிக்குது. பயம் அச்சம் அச்சத்தை குறிக்குது. மகிழ்ச்சி உவகை மகிழ்ச்சியை குறிக்குது. ஸோ இதே மாதிரி எல்லாமே சிம்பிளானதாக தான் இருக்கும். ஸோ ஒரு பொருட்பன்மொழி அப்படிங்கிறது ரிலேட்டடாக இதுதான் கேட்பாங்க. ஸோ ஒரு பொருட்பன்மொழினா என்ன, அதோட டெஃபனிஷன் தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டாபிக் எக்ஸாமில் கொடுத்துருக்க சிலபஸில் கொடுத்த டாபிக். ஸோ இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாப்பிக்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.